2 ஆண்டில் போருக்கான தீர்வு யாழ்ப்பாணத்தில் ரணில் அறிவிப்பு. அதிபர் தேர்தலுக்கு வந்தால் செருப்படி முல்லைத்தீவில் பொங்கி எழுந்த தாய். தலைவர் பிரபாகரன் தொடர்பில் கண்ணீர் மல்கிய பிரேமலதா. இலங்கையில் இடம்பெற்று போருடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் 2 ஆண்டுகளில் தீர்வு காணப்பட வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த பிரச்சினைகள் மேலும் சில ஆண்டுகளுக்கு தொடர முடியாது என சர்வமத தலைவர்களுடன் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இலங்கையில் யுத்தம் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து நாம் அனைவரும் பேசுகின்றோம். இவற்றை நாம் தற்போது நிவர்த்தி செய்து வருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்கும் வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளையும் எதிர்வரும் 2025 ஆண்டுக்கு முன்னர் தீர்க்க வேண்டும் என நான் கூறினேன். இவ்வாறாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். தினமும் இந்த பிரச்சினைகள் தொடர்பில் பேசிக்கொண்டு இருக்க முடியாது. இலங்கையின் ஏனைய மாகாணங்களைப் போல் வடக்கு மாகாணத்துக்கும் அபிவிருத்தி அடைய நல்ல சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இதற்கு சமய தலைவர்களின் ஆதரவு கட்டாயம் தேவை. இலங்கையில் இனவாதத்தையோ மதவாதத்தையோ தூண்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. வடக்கில் மத ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ள உதவுமாறு இங்குள்ள அனைவரிடமும் நான் கூற விரும்புகின்றேன். ஒரு அரசாங்கமாக எமக்கும் ஒரு பொறுப்புள்ளது. வடக்கில் உள்ள இராணுவத்தினரின் கீழ் உள்ள கோவில்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் தொடர்பில் நாம் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பான பிரச்சினைகளுக்கும் நாம் தீர்வு காண வேண்டும். இதனைத் தொடர்ந்து வடக்கில் உள்ள இந்து மத தலைவர்கள் மற்றும் நல்லோர் ஆலய பொறுப்பதிகாரிகளுடன் கலந்துரையாடி நாம் வடக்கில் கோவில் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுப்போம். இந்த விடயத்தில் நான் தலையிட மாட்டேன். இது தொடர்பில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் தீர்மானிக்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்கு இங்கு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு செருப்படி போட்டு கலைப்போம் என காவல்துறையினரின் நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், காவல்துறையினரின் தனத்திற்கான இந்த ஊடக சந்திப்பினை நடத்தியுள்ளோம். நேற்றைய தினம் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவியை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு போராட்டம் செய்து உறவுகளை மீட்க உரிமை இருக்கின்றது. அவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. அகிம்சை வழியில் போராடி தங்கள் உறவுகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் நேற்று அதிபர் வவுனியாவிற்கு சென்ற வேளை அவர்கள் நியாயம் கேட்க போன முறையில் அதனை முறியடித்து பாதிக்கப்பட்ட உறவுகளை வன்மையாக அடித்து கைது செய்யப்பட்டுள்ளமையினை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய்யப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? அவர் தன்னுடைய கணவரை கேட்பது பிழையா? அதிபராக இருந்து அவர் அடுத்த கட்டம் அதிபராக வருவதற்காக ரணில் விக்ரமசிங்கே வருகின்றார் என்றால் அவர் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை சந்திக்கத்தான் வருகின்றார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க போவதாக வரும்போது அந்த உரிமைகளை கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. வடக்கு கிழக்கில் யாருக்கு அவர் உரிமை கொடுக்க போகின்றார்? பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு தான் உரிமை கொடுக்க வேண்டும். தமிழ் மக்களை சந்தித்து சர்வதேசத்திற்கான பதில் சொல்ல வேண்டும் என்று வந்த இடத்தில் எமது பாதிக்கப்பட்ட உறவு கணவரை 16 ஆண்டுகளாக கொடுத்துவிட்டு தனது குழந்தைகளை வளர்த்து கஷ்டமான நிலையிலும் பாதிக்கப்பட்ட தரப்பாக இருந்த ஜெனிட்ராவை பல தடவைகள் கைது செய்ய முயற்சி செய்து கைது செய்துள்ளார்கள். மறைந்து தேமுதிக தலைவரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகருமான விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்ற ஈழத்து அரசியல்வாதிகளான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன், சிவாஜிலிங்கம் மற்றும் சென்னையில் வசித்து வரும் ஈழத்தை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் ஆகியோரிடம் தலைவர் பிரபாகரன் தொடர்பில் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா கண்ணீர் மல்க நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். காலை
11 மணியளவில் ஈழத்தமிழர்களின் சார்பில் சரவணபவன், சிவாஜிலிங்கம் மற்றும் சன் மாஸ்டர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அங்கிருந்து சாலி கிராமத்தில் அமைந்துள்ள விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளருமாகிய பிரேமலதா அவர்களுடைய 2 புதல்வர்களுடன் ஈழத்தின் பிரமுகர்கள் தமது இரங்கல்களை பகிர்ந்து கொண்டதுடன் ஈழத்தமிழர்கள் சார்பில் தமது இரங்கலையும் தெரிவித்தனர். இதன்போது மறைந்த விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா தலைவர் பிரபாகரன் மீது தமது கணவர் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாகவே எங்கள் மகனுக்கு பிரபாகரன் என பெயர் வைத்தார் என கண்ணீர் மல்க உணர்ச்சி பெருக்கோடு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழத்தமிழ் மக்கள் தமது உரிமைகளை வென்றெடுத்து தம்மை தாமே ஆளுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதில் தனது கணவர் உறுதியாக இருந்தார் என கூறினார். இதன்போது விஜயகாந்தின் எண்ணம், நோக்கம், சிந்தனை ஆகியவற்றை நாங்கள் என்றும் மதிப்பதுடன் ஈழத்தமிழர்களின் நலனுக்காக அவர் விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என சரவணபவன், சிவாஜிலிங்கம், சன் மாஸ்டர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியல் நிலை குறித்து தமது சில உறவினர்களால் கருத்து வெளியிடப்பட்டுள்ள பின்னணியில் பொதுஜன பெரமுனவால் மேற்கொள்ளப்படும் அரசியல் தீர்மானங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அவர் இன்று ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக்க எதிர்வரும் 16ஆம் திகதி பதவி நீக்கப்பட உள்ளதாக ராஜபக்ஷக்களின் உறவினரான உதயங்க வீரதுங்க நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அத்துடன் முன்னாள் பிரதமரின் செயலாளர் காமினி சேனரத் அதிபர் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுடனான நேர்காணலின் போது கூறியிருந்தார். இந்த பின்னணியில் பொதுஜன பெரமுனவின் அரசியல் தீர்மானங்களுக்கும் தமது குடும்பத்தினருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது கட்சிக்கு எதிராகவும் மக்களை தவறான வழியில் நடத்தும் வகையிலும் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கட்சியின் அரசியல் தீர்மானங்கள் தமது கட்சியின் மூத்த உறுப்பினர்களால் அறிவிக்கப்படும் எனவும் அவை ஒருபோதும் குடும்ப உறுப்பினர்களால் அறிவிக்கப்படாதெனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் உறவினர்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்களுக்கு தாம் பொறுப்பேற்க போவதில்லை எனவும் அவர்களை நேர்காணலுக்கு அழைப்பது தவறான செயல் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் வரி அதிகரிப்பை பொதுஜன பெரமுன எதிர்ப்பதாகவும் எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க தமது கட்சி உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்து மதம் மிகவும் பழமை வாய்ந்த மதம் என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். அதனை நாம் பாதுகாக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வமத தலைவர்களுடன் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்.